ஹாய், வெல்கம் பேக் டு லைம் ட்ரீ. இன்றைக்கி கோவக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1/4 கிலோ கோவக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி 2 சைடையும் கட் பண்ணிவிட்டு இதை வேர்ட்டிக்கலாக 4 சாப் பண்ணுறேன். நீங்கள் ரவுண்டாக கூட கட் பண்ணலாம். யூஸ்வலாக கோவக்காவை நம்ம டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்குன்னே ஒதுக்கி வச்சுருவோம். ஆனால் இதில் இன்னும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது நம்மளோட பிளட் ப்ரெஷரை ரெகுலேட் பண்ணும். நமக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கும். இது நம்ம ரெகுலராக சாப்பிட்டு வந்தோன்னா நம்மளோட மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இதில் உள்ள விட்டமின்ஸ்னால நம்ம ஸ்கின் க்ளோ ஆகும். இது வீக்லி ஒன்ஸ் இல்லை அட்லீஸ்ட் மந்த்லி 2 or 3 சாப்பிடுங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது இது கையில் ஒரு ஸ்லைம் மாதிரி வரும். இது ஒரு 1/2 an hour அப்படியே இருக்கட்டும். ஆறு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருங்க. இல்லை ஒரு பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். ஒரு 1/2 an hour அப்புறமா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணலைன்னா கோவக்காய் வெந்து வர கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ ஒரு கடாயில் 3 டீஸ்பூன்ஸ் ஆயில் விட்டு கோவக்காவை நல்லா வதக்கிடுங்க. நான் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நாலு வரமிளகாய் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருங்க. இதை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். அப்பப்போ ஓப்பன் பண்ணி ஸ்டர் பண்ணி விட்டுக்கலாம். கோவக்காய் உள்ள ரெட்டாக இருந்தால் பழுத்துடுச்சுன்னு அர்த்தம். அது ஒரு பிட்டர் டேஸ்ட் கொடுக்கும். நம்ம கடையில் எவ்வளோ பார்த்து பிஞ்சு கோவக்காய் வாங்கினாலும் அதில் 1-2 பழுத்தது இருக்க தான் செய்யும். நீங்கள் இந்த மெத்தடில் சமைச்சிங்கன்னா அந்த பழுத்ததில் உள்ள கசப்பு டேஸ்ட் இருக்காது. ஒரு 5 to 6 minutesல இது 50% குக் ஆகிருக்கும். இப்போ சாப் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி க்ளோஸ் பண்ணிடுங்க. இது மீடியம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 3 to 4 minutesல அது ஒரு 75 to 80% குக் ஆகிருக்கும். இப்போ அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சில்லி ஃப்ளேக்ஸும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இது இப்படி ஸ்டர் பண்ணி விட்டுருங்க. இனி க்ளோஸ் பண்ண வேண்டாம். இது ஃப்ரை ஆகி ஒரு 3 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். இது நம்ம ரைஸ் இல்லை சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷை யூஸ் பண்ணலாம். உங்கள் வீட்டில் கோவக்காய் யாருக்காச்சும் பிடிக்கலைன்னா இப்படி செய்து கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக பிளேட் காலியாயிரும். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.